காசு கொடுக்கணும், 100 கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், வண்டி கொடுக்கணும், புடவை கொடுக்கணும், வேட்டி கொடுக்கணும். அத்தனையும் கொடுத்தா கூட எங்கேயுமே கூட்டம் வர்றதில்லை. ஆனா எதுவுமே கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு வந்தவர்களாகிய உங்களை நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்தில் வணங்குறேன். ஏதோ 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு பேசின அத்தனை பேரும் இன்னைக்கு பாசார் கிராமத்தை பாருங்க. ஆல்மோஸ்ட் 9:30 இங்கிருந்து பார்க்கிற கடை என் கண் பார்வை தெரியும் வரை வெறும் கைகள் தான் தெரிகிறது. எல்லாம் சொந்த காசு செலவு பண்ணி அவங்களே வண்டி வச்சு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வரைக்கும் வருகிறார்கள் என்றால் அதுதான் கேப்டன் தொண்டர்கள், அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதற்கு இணைய வேற எந்த கட்சியாவது காமிக்க முடியுமா? ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா? அதனால சொல்ற, தேமுதிகவை பற்றி ஏளனமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எங்க நாங்க பேச தேவையில்லை, எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று. கேப்டன் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையா வளர்த்திருக்கார். நியாயமான கட்சி, உண்மையான கட்சி, நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நம்ம கட்சி. அதனால இந்த கட்சியை பார்த்து யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், நிச்சயமாக எங்க தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதில் அடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? 1971 இந்திய சட்டமன்ற நம்மளுடைய ஜார்ஜ் புனித கோட்டையில சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள். ஐநா சபையில தலையகம் அமைக்கப்பட்ட நாள். இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகள் இந்த நாள்ல இருக்கிறது. சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.1 அது அங்க நடந்தது. அதே நாள்ல இன்னைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இன்னைக்கு கடலூர் பாசார் கிராமத்தில் நடக்குது. இந்த மாநாடு அத்தனை மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியாக நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு, எவ்வளவு பேரங்கிறீங்களே, என்ன பேரம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் பேசுவேன். யார்கிட்ட பேசுவேன்? எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன், எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு, உங்க கிட்ட பேசுவேன். நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரோடைய பேசுறோன்றீங்களே, புரிஞ்சுக்கங்க. முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இங்க மேடையில் இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். வேற யாருகிட்டயும் அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன், பேச மாட்டேன். அன்னைக்கு கூட தலைமை கழகத்துல மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்தாலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை, உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக, அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கல. உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம், அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு
தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன் சொல்றேன்? இது ஜாதி மதம் இனம் மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி. இங்க முன்னாடி வச்சிருக்கமே சாதாரணமா இந்து கோவில், இஸ்லாமுடைய கோவில், அதே போல சர்ச், இது எங்க நடக்கும்? தலைவர் சொல்வார், நாம் இவ்வளவு பேர் இருக்கமே, நாம் விடுகின்ற மூச்சு காற்றுல ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார். அதேதான் உங்க அன்னையினுடைய எண்ணம். நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது. ஏழை பணக்காரர் என்கின்ற பாகுபாடு கிடையாது. அனைவருக்கும் சமமாக உணவு, அனைவரையும் சமமாக அன்பாக நேசிக்கின்ற அந்த கொள்கைகளை தான் தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அதுவே நம்மளுடைய இறுதி கொள்கை என்பதையும் உங்ககிட்ட சொல்றேன். என்ன கொள்கை என்ன கொள்கைன்னு எல்லாம் கேட்கிறவங்களுக்கு பதில் ஏன் தொண்டர்கள் நீங்க சொல்லுங்க. இனிமேல் தேமுதிகவுக்கு வெற்றி ஒன்றுதான் கொள்கை, வெற்றி ஒன்றுதான் கொள்கை என்பதை போய் சொல்லுங்க. தேமுதிகவை வச்சு நீங்க பயன்படுத்திக்குவீங்க, தேமுதிகவை வச்சு நீங்க ஜெயிச்சுக்குவீங்க. ஆனா தேமுதிகவுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. என்ன நியாயம் இது? இன்னைக்கு களத்துல தேமுதிக வெற்றி வீரர்களை தவிர களத்துல இன்னைக்கு யாராவது உங்க கட்சியில உழைக்கிறாங்களா? அந்த தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்தது போல அந்த கூட்டணி தர்மத்தை மதித்து கள வீரர்களாக, இளைஞர்களாக, மக்களுக்காக தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு எதையும் எதிர்பாராமல், எந்த ஆசாபாசங்களுக்கும் அடிபணியாமல், அந்த நேர்மையோடு உண்மையோடு உழைக்கின்ற ஒரே கள வீரர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்களுடைய வீரர்கள். இது யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா சொல்லுங்க. காசு கொடுத்தாதான் உங்க ஆளுங்கெல்லாம் களத்துக்கு வருவாங்க. காசு இல்ல, கேப்டனும் அந்நியாரும் ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சா போதும், கள வீரர்களாக அந்த களத்தில் இறங்கி பணியாற்றுகின்ற வெற்றி வீரர்களாக இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் தான் இருக்காங்க. அதனால சொல்ற, இது வெற்றி பெற்ற கூட்டணி அமைத்த கட்சிகளுக்கு தெரியும். உண்மையிலே நாங்கள்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம்னா அதற்கு காரணம் தேமுதிக என்று அத்தனை பேர் வந்து சொல்றாங்க. இங்க மேடையில வீட்டு இருக்காங்களே எங்க மாவட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாம் யார்? மாவட்ட செயலாளர்களா? ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய தகுதி படைத்த ஒரு மாவட்ட கழக செயலாளர்கள். எல்லாரும் எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவர்கள். இன்னைக்கும் அந்த பதவி கொடுத்தால் மிக திறமையாக, யாருமே இதுவரைக்கும் செயல் ஆற்ற முடியாத அளவு ஒரு சிறந்த உதாரணங்களாக நிச்சயமாக நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபட்ட சிவக்கொழுந்து அவர்களுக்கும், உமாநாத் அவர்களுக்கும், நம்மளுடைய அவைத்தலைவர், கொள்கை பரப்பு செயலாளர், இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும், என்னுடைய தம்பி எல்கே சுதீஷ் அவர்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்தால் தன்னுடைய தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு 15 நாள் இல்லை 20 நாள் ஆனாலும் களத்திலே இறங்கி அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து முடிக்கின்ற முழு திறன் படைத்த என் தம்பிக்கு இந்த மாநாட்டின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். அக்காவா இல்ல, பொதுச் செயலாளர். அதேதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாநாடுகள் நடத்தி இருக்கோம். நாம மதுரையில நடத்தி இருக்கிறோம், சென்னையில நடத்தி இருக்கிறோம், திருச்சியில நடத்தி இருக்கிறோம், செங்கல்பட்டுல, காஞ்சிபுரத்துல, விழுப்புரத்துல, அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரு மாநாடு எப்படி இருக்கணும் என்பதற்கு இலக்கணமாக அந்த மாநாடுகளை வெற்றி மாநாடுகளாக மாற்றிய சரித்திரத்தை உரியவர்கள் தான் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்.